இது இருக்காரு, இவர் தாங்க ஜிபே திருடர், ரொம்ப தங்கமான மனுஷங்க, ஜென்டில்மேன் படத்துல வர்ற அர்ஜுன் மாதிரி, காட்டியும் கொடுப்பாங்க கூட்டியும் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, ஆட்டையும் போடுவாரு, ஒரு பக்கம் நல்லதும் செய்வோம். கொஞ்ச நாளைக்கு நீங்க நம்ம கடைக்கு வந்து அண்ணன் நான் ஒரு வேலையா வந்திருக்கேன், எமர்ஜென்சியா ஒரு 5000 ரூபாய் பணம் தேவைப்படுது, நான் உங்க அக்கௌண்ட்ல போட்டுவிட்டு நீங்க எனக்கு கையில தாங்கன்னு சொன்னாரு. பரவாயில்ல, நானும் இந்த போர்ட்ல போட்டு விளையாண்டேன். அவரு ஸ்கேன் பண்ணாரு, பணத்தையும் போட்டாரு, டிக்கும் காட்டிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, நான் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன். இந்த இடத்துல கதையில ஒரு ட்விஸ்ட், அவரு ஒரு போனை என்கிட்ட கொடுத்து, அண்ணா இதை சார்ஜ் போட்டு வைங்க, நான் என் வேலையை முடிச்சுட்டு வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. நானும் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணேன், 2 ஹவர் வெயிட் பண்ணேன், பணம் வரவே இல்லை. அதுதான் நான் ஸ்கேம் பண்ணப்பட்டதை உணர்ந்த தருணம். அதுக்கப்புறமாச்சு நான் திருந்தேன்றீங்க இல்ல. நைட்டு ஒரு 8 மணி போல வந்தான், வந்துட்டு அண்ணே ஃபோன் சார்ஜ் வச்சா கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னா. யோ பணம் வரலையா, பணத்தை கூடியான்னு கிடக்கு. என்னது பணம் வரல, இந்த கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்லி ஃபோன் எடுத்து யார் யாருக்கோ ஃபோன் போட்டான், ஒருத்தனை எடுக்கல. அப்புறம் சைஸா என்கிட்ட கேட்கறான், அண்ணா இன்னொரு 1000 ரூபாய் தாங்க, நான் போனோடனே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னா. கூட பணத்தை கொடுறா அப்படின்னா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினான். ஆனால் ஃபோன் புது ஃபோனு பத்திரமா வச்சிருங்க, இந்தா வந்துடுறேன்னா நான் ஒழுங்கா அவனை உட்கார வச்சிருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். போனவன் தான் என்ன ஆனானே தெரியல. இருந்தாலும் அவன் ஃபோன் நம்பர் நான் வாங்கி வச்சிட்டேன். 2 நாளாக ஃபோன் அடிச்சிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. இடையில வேற நம்பர்ல இருந்து அடிச்சுன்னா எடுத்துட்டான். கேட்டா அண்ணன் பேசுறேன்றான், அக்கா பேசுறேன்றான். அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம், எதுக்காக வாண்டடா நம்மள்ட்ட அவன் ஃபோனை கொடுத்துட்டு போகணும். அப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு. எத்தம் பாருங்க ஒரு ஓட்டம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு பதட்டமே அடங்குச்சு. எதுக்காக அவன் நம்மகிட்ட ஃபோனை கொடுத்தான்னு தெரியல. காசை வாங்கிட்டு போனவன் அப்படியே போயிருக்கலாம், அதுவும் செய்யலை. நைட்டு திரும்ப வேற வந்தான். வந்துட்டு அண்ணன் செல்லு பத்திரம் வந்து வாங்கிக்கிறேன்னு வேற சொன்னான். அவன் நல்லவனா தான் ஏன் திரும்ப வரல, ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. இவன் நீங்க உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியும்னா கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாதிரி ஆளுங்க திரும்ப வந்தாங்கன்னா நீங்க யாரும் ஏமாந்துடாதீங்க. அதுக்கு தான் இந்த பதிவு. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு 2-3 ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு. கடைசி ஒரு 6 மாசத்துல அடுத்தடுத்து போடுறேன். நான் எவ்வளவு பெரிய கும்பிட்டே இருப்பேன் பாருங்க.